எல்லாருக்கும் வணக்கம். ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட 17வது நாள். நாம இன்னைக்கு ஹிந்தியில ரொம்பவே அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். அது என்னன்னா, கடந்த காலத்தை பத்தி பேசும்போது தா, தி, தே இந்த 3 வார்த்தைகளையும் எப்படி எங்க சரியா பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல ஹிந்தில கடந்த காலம்னா என்னன்னு ரொம்ப பேசிக்கா ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இதோட கோல்டன் ரூல், அதாவது தா தி தே எங்க பயன்படுத்தணும்னு கத்துக்கலாம். அதை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் வாக்கியங்கள் எப்படி உருவாக்குறது, அப்புறம் கேள்விகள் எப்படி கேட்கறதுன்னு பார்ப்போம். கடைசியா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் கைடோட முடிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஹிந்தி கடந்த காலம், அதாவது இருந்தேன், இருந்தாள், இருந்தோம்னு சொல்றதுக்கு ஹிந்தில என்ன வார்த்தைகள் இருக்கு, அதோட அடிப்படை என்னங்கிறத இங்க தான் நாம புரிஞ்சுக்க போறோம். எளிய கடந்த காலம், இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு விஷயம் முன்னாடி நடந்து இப்ப அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்றேன்னு வைங்க. அது இப்போ முடிந்து விட்ட ஒரு விஷயம். அதை சொல்றதுக்கு தான் இந்த டென்ஸை நாம பயன்படுத்துறோம். உங்களுக்கே ஏற்கனவே பிரசன்ட் டென்ஸ்ல வர்ற ஹூன், ஐ, ஹைன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இருக்கிறேன்னா மேஹூ, அவன் இருக்கிறான்னா ஓ ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நாம பார்க்க போறது அதோட கடந்த கால வடிவங்கள் தான். அதுதான் இந்த தா, தி, தே இந்த 3 வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம முழு கவனமும். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு டாபிக்கோடையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க ஒரு தங்க விதினே சொல்லலாம். இந்த ஒரு ரூல் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மத்த எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆக இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹிந்தில இந்த கடந்த கால வினைச்சொல், அதாவது பி வெர்ப் சும்மா மாறாது. அது அந்த வாக்கியத்தோட சப்ஜெக்ட், அதாவது எழுவாயோட பாலினம் மற்றும் எண்ணிக்கையை பொறுத்து மாறும். சிம்பிளா சொல்லணும்னா, பேசுற நபர் ஆணா பெண்ணா இல்ல ஒருத்தரா பல பேரா இதை பொறுத்து தான் தா தி தேல எதை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இப்ப இந்த டேபிள பாருங்க, இது எவ்வளவு சிம்பிள்னு உங்களுக்கே புரியும். மேன், அதாவது நான் சொல்லும்போது ஒரு ஆண் சொன்னா மேன் தா, அதே ஒரு பெண் சொன்னா மேன் தீன்னு சொல்லணும். அதே மாதிரி ஓ, அதாவது அவன் அல்லது அவள்னு சொல்லும்போது ஓ தானா அவன் இருந்தான், ஓ தீனா அவள் இருந்தாள். ஆனா ஹம், அதாவது நாங்கள் அல்லது ஆப், அதாவது நீங்கள் மாதிரி பன்மை வரும்போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நாம சே தான் பயன்படுத்தணும். உதாரணமா ஹும் தே மற்றும் ஆப் தே. சூப்பர். இப்போ நமக்கு அந்த கோல்டன் ரூல் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நாமளே எப்படி சென்டென்ஸ் உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வாக்கியங்களை பார்க்கலாம். ஒரு நேர்மறையான வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். முதல்ல சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு நவுன், அட்ஜெக்டிவ் இல்ல ஒரு இடம், அப்புறம் கடைசியா நம்ம சப்ஜெக்டோட பாலினம் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி தா, தி அல்லது த. இந்த உதாரணங்களை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். முதல் வாக்கியம் வோ கர் மே தானா, அவன் வீட்டில் இருந்தான். இங்க சப்ஜெக்ட் ஒரு ஆண், அதனால தா யூஸ் பண்றோம். அடுத்தது வோ டீச்சர் தீ, இங்க அவள் ஒரு ஆசிரியன்கிறதுனால தீ வருது. கடைசியா ஹம் கர் மே தே, நாங்கள் வீட்டில் இருந்தோம். ஹம் பன்மைங்கிறதால தே பயன்படுத்துறோம். சிம்பிள் இல்லையா? சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகே. இதை எப்படி நெகட்டிவா மாத்துறது? அது இன்னும் ஈஸி. நம்ம வினைச்சொல்லுக்கு, அதாவது தா தி தேக்கு முன்னாடி நஹின் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா மட்டும் போதும். உதாரணத்துக்கு, ஓ டாக்டர் நஹிதா அப்படின்னா அவன் மருத்துவராக இருக்கவில்லை. அடுத்தது பாருங்க, மே குஷ் நஹி தீனா நான் சந்தோஷமாக இருக்கவில்லை. அந்த நஹிங்கிற வார்த்தை மட்டும் வினைச்சொல்லுக்கு முன்னாலே கரெக்டா வருது, மத்தபடி எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, இப்ப நாம வாக்கியம் அமைக்க கத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? ஆமா, கேள்வி கேட்கறது தான். நாம கத்துக்கிட்டதை வச்சு எப்படி கேள்விகள் கேட்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா அல்லது இல்லன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேட்கணும்னா அதுக்கு ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. அதுதான் கியா. ஒரு சாதாரண பாசிட்டிவ் வாக்கியத்துக்கு முன்னாடி இந்த கியாவை சேர்த்தீங்கன்னா அது கேள்வியா மாறிடும். இங்க பாருங்க, ஓ கர்மே தானா, அவன் வீட்டில் இருந்தான். அதுக்கு முன்னாடி கியா போட்டா கியாவோ கர்மே தா, அதாவது அவன் வீட்டில் இருந்தானா அப்படின்னு கேள்வியா மாறிடுச்சு. ரொம்பவே சுலபம். இப்போ ஆமா இல்லைன்னு பதில் வராத கொஞ்சம் டீட்டெயில்டான கேள்விகள் கேட்க சில வார்த்தைகள் தேவைப்படும் இல்லையா? அதான் இது. கோன்னா யார், கஹானா எங்கே, கப்னா எப்போது, கியூன்னா ஏன், கைசா அல்லது கைசினா எப்படி. இந்த WH வார்த்தைகளை வச்சு கேள்வி கேட்கறதுக்கான பொதுவான அமைப்பு இதுதான். முதல்ல அந்த கேள்வி வார்த்தை வந்துரும், அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பு பெரும்பாலும் நம்ம பார்த்த மாதிரியே தான் இருக்கும். சில உதாரணங்கள்ல பார்க்கலாம். வோ கௌன் தானா, அவன் யார். தும் கஹான் தேனா, நீ எங்கே இருந்தாய்.
இப்ப கடைசி உதாரணத்தை நல்லா கவனிங்க. ஃபில்ம் கேசி தீனா, அதாவது படம் எப்படி இருந்தது? ஏன் இங்க கேசி தீ வருது? ஏன்னா ஹிந்தியில ஃபில்ம்னோது ஒரு பெண்பால் வார்த்தை, அதனால கேசி தீன்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல டக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் கைடு இப்போ பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு பக்கா ரிவிஷனாகவும் இருக்கும், நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு உதவியாகவும் இருக்கும். இந்த ஒரு அட்டவணை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். பாருங்க, பாசிட்டிவ் வாக்கியம்னா எப்படி, நெகட்டிவ் வாக்கியம்னா நகி எங்க வரும், ஆமா இல்ல கேள்வினா கியா எப்படி முன்னாடி வரும், WH கேள்விகள் எப்படி உருவாகும்னு எல்லா ஃபார்முலாவும் உதாரணத்தோட இருக்கு. இதுதான் உங்களுக்கான அல்டிமேட் ஷீட். ஓகே, இப்போ உங்களுக்கான நேரம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கல் ஆப் கஹா தே, அதாவது நேற்று நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதை வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. பதில் என்னன்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பயிற்சி பண்ணிட்டே இருங்க, ரொம்ப சீக்கிரத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.